தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவினை ஒட்டி திமுக சட்டத்துறை சார்பில் பேச்சு போட்டி. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ராகவா லாரன்ஸ் எஸ்.ஜே. சூர்யா நடிப்பில் ஜிகர்தண்டா 2 நவம்பர் 10 முதல். ஏன் நீங்க இதை பண்ணலன்னு क्वेश्चन பண்ற மாதிரியான ஒரு வர்க்கா தான் இருக்கு. பிகினரா இருக்காங்க ஃப்ரம் ஷிம்மி டு நான் பேடுக்கு வந்து டிரான்சிஷன் ஆறேன்னா ஆக்வர்டா இருக்காது, ஃபீல் ஆகாது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு கூட பிராக்கு ஷிஃப்ட் ஆகலாம். பேட் வச்சு அட்டாச் பண்ணியிருக்காங்க. பேடு பிரா போடல அப்படின்றப்போ இந்த மாதிரி ஒரு ஃபேன்சியான ஒரு லேஸ் வச்சு இது போட்டுட்டு இந்த ஏரியா வந்து நிறைய பேருக்கு வந்து பெருசாவே இருக்கும். ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவாங்க. சாரீ எல்லாம் போடும்போது, ட்ரெஸ்லாம் போடும்போது கீழே மட்டும் அடி வயிறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ஒரு ஷேப் வேர் இங்க இருக்கு. அழகா வந்து ஷார்ட்ஸ் டைப்பு, கீழே லேஸ்லாம் வச்சு கியூட்டா இருக்கு. தொப்பைய கண்ட்ரோல் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணுங்க மக்களே. நம்ம பிரால எப்படி சைட்ல உங்களுக்கு போன்ஸ் இருந்துச்சு, அந்த விங்ஸ்ல போன் இருந்த மாதிரி இங்க ஃப்ரண்ட்ல போன்ஸ் இருக்கும். கீழே லோவர் பாடி மட்டும் எனக்கு ரொம்பவே வந்து பல்ஜ்டா இருக்குன்றப்போ இந்த மாதிரியான ஷேப்பை யூஸ் பண்ணும்போது லோவர் பாடியுமே வந்து ஒரு சூப்பர் ஷேப்ல வந்து உங்களுக்கு காட்டும். கொஞ்சம் வந்து எனக்கு அந்த லிஃப்டிங் எஃபெக்ட் வேணும், இங்க ஒரு புஷ் கொடுக்குற மாதிரி ஸ்ட்ராப் வச்ச மாதிரி இது ஒரு ட்ரெஸ்ஸாவே வந்து நம்ம போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஷேப் வருது. கல்யாணம் ஆனவங்க எஸ்பெஷலி வந்து ரொம்ப நேரம் இதை போடுற தவிர்க்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. நிறைய விதமான பிரா பார்த்தோம். பட் நம்ம வந்து பிரா பேசும்போதே வந்து நான் வந்து ஷிமிஸ் பற்றி பேசியிருந்தேன். அதாவது கேமிசோல் டாப்ஸ், டேங்க் டாப்ஸ், இதை வந்து நம்ம அப்படி கூட சொல்லலாம். பட் ஜென்ரலாக வந்து ஷிம்மி அப்படின்னு நம்ம வந்து சொல்லி பழகிருச்சு. ஸோ அதுலேயுமே வந்து வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்புவீங்களா? எஸ். ஸோ ஒரு பேசிக் ஷிம்மி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ பேசிக்கான ஒரு கேமிசோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த ஹிப் லென்த் வரைக்கும் வரும். ஸோ இங்கே வரைக்கும் வந்து எனக்கு வரும். இது க்ராப் கிடையாது. ஸோ இது ஃபுல் லென்த் ஒரு கேமிசோல். ஸோ இது வந்து அகெயின் ஒரு நியூட் ஷேடில் இருக்குது. இதுலேயே வந்து கலர்ஸும் இருக்கும். இதில் எதுவுமே கிடையாது, சீம் கிடையாது, பேட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு சல்வார்க்குள்ளே வந்து நம்ம இதை போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷிம்மி இது. இதுலேயே வந்து க்ராப் கூட இருக்குது. ஸோ என்னோட டாப் வந்து க்ராப் டாப், இல்லை வந்து எனக்கு லென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றப்போ இந்த மாதிரியான க்ராப் கேமிசோல்ஸ் கூட நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கியூட்டான ஒரு க்ராப் டாப் மாதிரியே இருக்குது இந்த கேமிசோல் கூட. ஸோ இதுலேயுமே வந்து பேட்லாம் கிடையாது. அண்ட் தின் ஸ்ட்ரிப், இந்த ஸ்ட்ரிப்பே வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்குது, கொஞ்சம் இப்படி ஷிமரியாக இருக்குது. ஸோ இது கூட வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே வந்து நார்மல் பேசிக்கான பேட் எதுவுமே இல்லாத ஒரு ஷிமி. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த மாதிரி டேங்க் டாப்ஸ் கூட இருக்கும். இது வந்து கொஞ்சம் ப்ராட் ஸ்ட்ரிப், பசங்க பனியன் யூஸ் பண்ணுறாங்க, அந்த பனியனோட ஃபீமேல் வெர்ஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நல்லா திக்கான ஒரு இது. அண்ட் இது நான் வந்து போடும்போது எனக்கு நெக்குமே வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது. இன்கேஸ் நான் வந்து ஷர்ட் போடுறேன், பட் எனக்கு பட்டன் பண்ண வேணாம், வந்து லூஸாக அப்படியே வந்து ஒரு டாம் பாய் ஃபீலில் இருக்கணும்னா இந்த மாதிரியான ஒரு டேங்க் டாப் உள்ள போட்டுட்டு நான் வந்து ஷர்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு ஒரு ஜாலியான ஒரு எஃபெக்டில் இருக்கும். ஸோ இது வந்து ப்ராடான ஒரு ஸ்ட்ராப் இருக்கக்கூடிய ஒரு நார்மல் டேங்க் டாப். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து ஃபுல் லென்த் இருக்கும். அண்ட் இது வந்து க்ராப் லென்த் பார்த்தோம். ஸோ இதில் என்ன வேரியண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடட். ஸோ பேடட் ஷிமி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள பேட் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ நல்ல ஒரு லேஸ் கொடுத்துருக்காங்க. தின்னான ஒரு ஸ்ட்ராப் தான். ஸோ இது வந்து நான் வந்து பிரா போட்டு ஷிம்மி போடணுன்ற அவசியம் கிடையாது. இதுலேயே எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு பிகினராக இருக்காங்க, எனக்கு வந்து ஃப்ரம் கேமிசோல், ஃப்ரம் ஷிம்மி டு நான் பேடுக்கு வந்து டிரான்சிஷன் ஆகிறேன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ரொம்ப வந்து ஆடாக தெரியாது, ஆக்வர்டாக இருக்காது, ஃபீல் ஆகாது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு கூட பிராக்கு ஷிஃப்ட் ஆகலாம். ஸ்ட்ரிப்பே இல்லாமல் நான் வந்துட்டு ஸ்ட்ராப்லெஸ் ஷிம்மிஸ் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து பேட்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஸ்ட்ராப்லெஸ் இது அப்படியே வந்து இங்கே போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஸோ உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு எது வந்து கரெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணி இதை வந்து நம்ம போட்டுக்கலாம் இந்த ஷிம்மிஸ். ஸோ இது வந்து அகெயின் இங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் எலாஸ்டிக் இருக்குது கீழே. ஸோ ஒரு ப்ராப்பர் கவரேஜ் அண்ட் ப்ராப்பர் ஃபிட்டுக்காக வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ராப்லெஸ். ஸோ இதெல்லாமே வந்து பேசிக். இதுலேயே வந்து கொஞ்சம் ஃபேஷனபிளாக வேணும், இந்த லேஸ்லாம் வச்சு வேணும் அப்படின்றவங்களுக்கு கூட இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து லேஸ் வச்ச ஒரு ஷிமி, பட் இதில் பேட் இருக்குது. ஸோ இங்கே பேட் வச்சு அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பேடு பிரா போடல அப்படின்றப்போ இந்த மாதிரி ஒரு ஃபேன்சியான ஒரு லேஸ் வச்சு இது போட்டுட்டு அண்ட் இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹிப் வரைக்கும் வருது. ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஷிமிலேயே பேடட் லேஸ் கேமிசோல் டாப் அப்படி கூட சொல்லிக்கலாம். இதுலேயே லென்த் கூட இருக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் லென்த்தாக வேணும் அப்படின்றப்போ இந்த மாதிரி லென்த், அதாவது
என்னோட தைஸ்க்கு கீழே வரைக்கும் போகிற மாதிரி கூட இங்கே வந்து பேடட் லேஸ் ஷிமிஸ் அவைலபிளாக இருக்குது. இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ஆக்சுவலி செம்ம ஃபேன்சியாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். ஷேப்வேர்லேயே வந்து அத்தனை விதமான ஷேப்வேர் இருக்குது. எனக்கு எங்கே வந்துட்டு என்னோட பாடி ஷேப்பாக தெரியணுன்றதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து நிறைய ஷேப்வேர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கலாம் நம்மளோட லோவர் பெலி. ஸோ இந்த ஏரியா வந்து நிறைய பேருக்கு வந்து பெருசாகவே இருக்கும், ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவாங்க. சாரீலாம் போடும்போது, ட்ரெஸ்லாம் போடும்போது கீழே மட்டும் அடி வயிறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஷேப்வேர் இங்கே இருக்குது. இது வந்து பேண்டி டைப். ஸோ பேண்டீஸ் போடுறதுக்கு பதிலாக இதை போட்டுக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ரெச் இருக்குது. ஸோ உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே வாங்கிட்டு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அங்கே பண்ணும்போது உங்களுக்கு இந்த லோவர் பெல்லி ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் ஆகிடும், டைட்டன் ஆகிடும். அண்ட் அப்பர் பெல்லி வரைக்கும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஹை வேஸ்ட் இது. ஸோ இது வந்து பேண்டி டைப். ஸோ நம்ம இங்கே போடும்போது இந்த ஃபுல் ஏரியா வந்து எனக்கு நல்ல ஒரு ஷேப்க்கு வந்து வந்துடும். ஸோ இது ஒரு ஆப்ஷன். இல்லை எனக்கு வந்து பேண்டி டைப் வேண்டாம், இங்கே வந்து எனக்கு வந்து கிராயின்ஸில் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஈச்சியாக இருக்கும், இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு வந்து ஷார்ட்ஸ் டைப் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேண்டி டைப் இல்லாமல் ஷார்ட்ஸும் இருக்குது. அதே லோவர் பாடி கவரேஜ், ஐ மீன் லோவர் பெல்லி வந்து ஷேப்பாக காமிக்கிறதுக்காக இது. ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி அழகாக வந்து ஷார்ட்ஸ் டைப்பு கீழே லேஸ்லாம் வச்சு க்யூட்டாக இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போதே வந்துட்டு உங்களுக்கு இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஒரு சூப்பரான ஷேப் கொடுக்குற மாதிரி. பின்னாடியுமே வந்துட்டு உங்கள் ஃபுல் பட் அண்ட் பேக் இந்த ஏரியாவுமே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஷேப் கொடுக்கும். ஸோ இதை வந்துட்டு அகெயின் ஹை வேஸ்ட் மாதிரி. ஸோ லோவர் பெல்லியும் எனக்கு கீழே இருக்க பெல்லியும் உள்ளே போயிடும், மேலே இருக்க தொப்பை. ஸோ தொப்பையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுங்க மக்களே. ஸோ நடக்கும்போது நான் நிற்கும் போது எல்லாமே கரெக்ட் ஷேப்பில் இருக்கும். இன்கேஸ் நான் உட்காந்தேன்னா பொட்டக்குன்னு வந்து நம்மளோட பெல்லி வந்து வெளியே வரும்ல, ஸோ அந்த மாதிரி விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே வந்து இன்னொரு பீஸ் வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம ப்ராவில் எப்படி சைடில் வந்து உங்களுக்கு போன்ஸ் இருந்துச்சு, அந்த விங்ஸில் போன் இருந்த மாதிரி இங்கே ஃப்ரண்ட்டில் போன்ஸ் இருக்கும். ஸோ கார்செட் டாப்லாம் சொல்லுவாங்கல்ல, கார்செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போன் வச்சு தைச்சிருப்பாங்க, அந்த மாதிரி இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு போன் வச்ச மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து இன்கேஸ் நம்ம உட்கார்ந்தாலுமே அந்த ஷேப் வந்து மெயின்டைன் ஆகும். ஆல்சோ நான் வந்து ஷார்ட் ட்ரெஸ் போடுறேன், எனக்கு வந்து உள்ளே வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்ஸ் மாதிரி போடணும், ஆனால் வந்து நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன்னு தெரியக்கூடாது அப்படின்றப்போ இந்த மாதிரி நியூட் கலரில் இதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஷார்ட்ஸ் போட்ட மாதிரியே தெரியாது. ஏன்னா இது உங்கள் ஸ்கின் கலரோட மர்ஜ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்கும். ப்ளஸ் இது சூப்பரான ஒரு ஷேப் கொடுக்குற ஒரு அமேசிங்கான ஒரு ஷேப் வேர் மக்களே. இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. எஸ்பெஷலி ஷார்ட் ட்ரெஸ் போடுறவங்களுக்கு ரொம்ப இன்செக்யூர்டாக இல்லாமல் காத்திருச்சா என்ன பண்ணும் அப்படின்லாம் வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு பயமே இல்லாமல் இந்த ஒரு ஷேப் வேற போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து நம்ம கரெக்டான ஒரு ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் மாதிரி கால் வரைக்கும் எனக்கு லென்த் வந்து வேணும், தைஸுமே எனக்கு கொஞ்சம் வந்து பெருசாக இருக்குது, அதையும் நான் வந்து கொஞ்சம் எனக்கு ஷேப் கொடுக்கணும் அப்படின்றப்போ இந்த மாதிரியான ஷேப் வேர்ஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு நல்ல ஷார்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு வந்து டமி, இதுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, டமி டக்கர் சொல்கிறாங்க, பெல்லி டக்கர் சொல்கிறாங்க, பெல்லி வந்து நான் தெரியக்கூடாதுன்றப்போ இந்த மாதிரி வந்து நான் வாங்கிக்குவேன். இது அகெயின் நியூட் ஷேடில் இருக்குது. என் பாடிக்கு வந்து சின்னதாக இருக்குது, பட் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், ஏன்னா அந்த ஷேப் கொடுக்கணுன்றதுக்காக. இது வந்து அகெயின் நம்ம பேண்ட் மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ பேண்ட் மாதிரி யூஸ் பண்ணும்போது என்னோட தைஸ் வரைக்கும் இது வந்து கவரேஜ் கொடுக்கும். ஆல்சோ இங்கே வந்து பின்னாடி உங்களோட பட்டுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு ஷேப் கொடுக்கறதுக்காக கரெக்டாக இது வந்து பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேக்குமே வந்து சூப்பரான ஒரு ஷேப்பில் இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு லோவர் பெல்லி அண்ட் அப்பர் பெல்லி எல்லாமே வந்து கவர் ஆகிடும். சைடில் எனக்கு வந்து ரொம்ப பியர் ஷேப்டு பாடி, கீழே லோவர் பாடி மட்டும் எனக்கு ரொம்பவே வந்து பல்ஜ்டாக இருக்குன்றப்போ இந்த மாதிரியான ஷேப்பை யூஸ் பண்ணும்போது லோவர் பாடியுமே வந்து ஒரு சூப்பர் ஷேப்பில் வந்து உங்களுக்கு காட்டும். எஸ்பெஷலி வந்து நான் ட்ரெஸ் மாதிரி போடுறேன், இப்போ கவுன் மாதிரி போடுறேன், கொஞ்சம் எனக்கு ஃபிட்டிங்காக இருக்குது, அது கொஞ்சம் ஷேப்பாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்றப்போ இந்த மாதிரியான ஒரு பாடி சூட், இந்த மாதிரியான ஷேப் வேர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அகெயின் இது நியூட் ஷேடில் இருக்கிறதுனாலையும் கீழே வந்து ஷார்ட்ஸ் மாதிரி இருக்கிறதுனாலையும் ஷார்ட் ட்ரெஸ் நீங்கள் போடுறீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப காத்தடிச்சா என்ன பண்ணுறதுன்னு இந்த பயமே வேண்டாம். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு கவரேஜ் கொடுத்துடும். ஸோ இதில் வந்து ஜிப்பு வந்து ஃப்ரண்ட்டில் வருது. ஸோ நான் போட்டுட்டு எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஜிப் போட்டுக்குவேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லோவர் பெல்லி, கீழே இருக்கிற தொப்பை, மேலே இருக்கிற தொப்பை, சைடில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது, கால் ஒல்லியாக தெரியணும். ஆல்சோ
என் பிரெஸ்ட் கொஞ்சம் சாகிங்காக இருக்குது, என் பூப்ஸ் கொஞ்சம் வந்து எனக்கு அந்த லிஃப்டிங் எஃபெக்ட் வேணும், என் பிரெஸ்ட் வந்து கொஞ்சம் லிஃப்டிங் எஃபெக்ட் வேணுன்றதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அகெயின் இங்கே ஒரு புஷ் கொடுக்குற மாதிரி ஸ்ட்ராப் வச்ச மாதிரி இது ஒரு ட்ரெஸ்ஸாகவே வந்து நம்ம போட்டுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஷேப் வேர் இது. ஸோ இந்த எல்லா ஷேப் வேருமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நியூட் ஷேட்ஸில் இருக்குன்னா நீங்கள் எந்த கலர் ட்ரெஸ் போட்டாலும் உள்ளே வந்து நம்ம ஷேப் வேர் போட்டிருக்கோம் அப்படின்றதே தெரியாமல் சீம்லெஸ்ஸாக இருக்கணுன்றதுக்காக நியூட் ஷேடில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஸ்லிம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க, இது பேர் இங்கே வந்து ஸ்லிம்மர் அப்படின்றாங்க. ஸோ ஃபுல் பாடி கவரேஜ், இதில் வந்து ஸ்ட்ராப் இருக்குது அகெயின் ஃபார் குட் சப்போர்ட். ஸோ ஷோல்டர்லேயுமே வந்து உங்களுக்கு ஃபுல் பாடி சப்போர்ட் கிடைக்கும் இதில். இது வந்து ஸ்லிம்மர். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு கால்லாம் வேண்டாம், ஓன்லி எனக்கு தொப்பை தான்ப்பா பிரச்சனை, இந்த தொப்பையை வந்து நான் வந்து ஷேப்பாக காட்டணும் அப்படின்னீங்கன்னா இங்கே 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து திஸ் இஸ் நான் சொன்னல ஆல்ரெடி அந்த கார்செட் அப்படின்ற ஒரு சொன்னல, இங்கே நிறைய போன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து ஃப்ளெக்சிபிளான போன்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஷேப் வந்து இது வந்து டியூப் மாதிரி. ஸோ ஒரு நம்ம டியூபுக்குள்ளே வந்து நம்ம பாடியை போட்ட மாதிரி இருக்கும். இது வந்து இப்படி வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹுக்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஹுக்ஸ்லேயே வந்துட்டு 3 லெவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது ஹுக்ஸ்லேயே வந்து 3 லெவல். ஸோ நீங்கள் வந்து வெயிட் ரிடக்ஷன் ப்ரோக்ராமில் இருக்கீங்க அப்படின்றப்போ ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்றப்போ ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ஹுக்ஸில் போடுங்க. நீங்கள் வெயிட் ரெடியூஸ் ஆக நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலான்றதுனால அடுத்து உங்களுக்கு எந்த லெவல் ஆஃப் டைட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஹுக்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ இதில் என்ன ஹேக் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு தொப்பைக்கு மட்டும் நான் போடும்போது நான் வந்து இதை படுத்துக்கிட்டு போடணும் அப்படின்றாங்க. ஏன்னா நான் படுத்திருக்கும் போது கொஞ்சம் பெலி ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ நான் அப்போ வந்து இதை வந்து ஈஸியாக வந்து ஹுக் பண்ணிக்கலாம். நான் நின்றுட்டு போடும்போது ரொம்ப நான் டக் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இன்கேஸ் படுத்துட்டு இதை நான் வந்து போட்டுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இதை ஹுக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இல்லை இந்த சட்டை மேலே எவ்வளோ பட்டன்ற மாதிரி எவ்வளோ ஹுக்ஸ் இருக்குது, இந்த ஒரு ஹுக்ஸாக வந்து என்னால் போட முடியாது அப்படின்னா நான் வந்து ஈஸியாக வெல்க்ரோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு வெல்க்ரோ. ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இது வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வெல்க்ரோ வச்சு இப்படி வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஷேப் வந்துடும். ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து எனக்கு டைட்டாக இருக்கும், சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பெல்லி வருது அப்படின்னப்போ நான் லூஸ் பண்ணிக்கணும்னா அப்படியே இப்படி எடுத்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் லூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது வந்துட்டு வெல்க்ரோ டைப், பிளாக் கலர் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஓப்பனே பண்ண முடியாது, நோ ஹுக்ஸ் நோ வெல்க்ரோ. அப்படியே நம்ம உள்ளே போட்டுட்டு அப்படி இப்படி ஷேப்புக்கு வந்து கரெக்டாக வந்து ஷேப் போட்டுட்டு கீழேருந்து மேலேயோ மேலேருந்து கீழேயோ எப்படினாலும் போட்டுட்டு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிளாக் கலரில் இருக்குது. ஸோ அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஷேப் கொடுக்கறதுக்காகவே வந்து இந்த சீம்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து இன்னொரு ஷேப்பர். இதில் ஒரே ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, வெளியே போகிறீங்க, அங்கே வந்து உங்களோட இமேஜ் ரொம்ப முக்கியம்னா கொஞ்சம் ஃபிட்டாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஷேப்பர் யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே நான் வந்து இப்படியே இருக்கணும் அப்படின்னா உங்களோட ஃபோக்கஸ் வந்து உங்கள் ஹெல்த் மேலே, உங்கள் ஃபுட் மேலே, உங்களோட எக்ஸசைஸ் மேலே தான் இருக்கணும். ஷேப்பர் யூஸ் பண்ணுறதுனால என்னோடய பாடி இமேஜ் வந்து பெட்டர் ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ தூங்கும்போது இல்லை நார்மலாக வீட்டில் இருக்கும்போதெல்லாம் ஷேப்பர் அவாய்ட் பண்ணுறது தான் வந்து ரொம்பவே ஒரு ஹெல்தியான ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். எஸ்பெஷலி நான் வந்து என்னோடய லோவர் பெல்லி, எனக்கு கீழே இருக்கிற இந்த ஒரு ஏரியாவை நான் வந்து ஒல்லியாக காட்டணுன்றதுக்காக எப்போவுமே ஒரு ஷேப்பை நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா கர்ப்பப்பை வீக் ஆகிடும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இதோட சயின்டிஃபிக் ரீசன் என்னன்றது நான் ரிசர்ச் பண்ணலை. பட் இங்கே வந்து அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா இது நைட்டில் தூங்கும் போதெல்லாம் போட்டுக்கூடாது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அங்கே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷேப்பாக தெரியணுன்ற போது மட்டும் இந்த ஷேப்பர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் இவங்க இன்ஸ்டோரில் இவங்க கொடுக்குற அட்வைஸ். சாரிக்கு வந்து இந்த மாதிரி சூப்பரான ஒரு இன்ஸ்கர்ட் மாதிரியே இருக்குது ஷேப் வேர். ஸோ இன்ஸ்கர்ட்டுக்கு பதிலாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தைஸ் வரைக்கும் வந்து ஒரு லெவல் ஆஃப் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரைக்கும் ஒரு ஷேப்பு, அதுக்கப்புறம் இருக்கிறது நார்மலான ஒரு நார்மல் மெட்டீரியல் தான். ஸோ கரெக்டாக உங்கள் தைஸ் வரைக்கும் ஒரு ஷேப் வந்துடும், அதுக்கப்புறம் ஒரு நார்மல் இன்ஸ்கர்ட் ஃபீல் கொடுக்கும். ஸோ இது வந்துட்டு இங்கே வந்து நம்ம நாடா மாதிரி கூட கட்டிட்டு உங்கள் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் பாடிக்கு என்ன மாதிரி சூட் ஆகுமோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நாடா வேண்டாம், எனக்கு சும்மா வந்து போட்டுக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரியான ஷேப்பை யூஸ் பண்ணலாம். இதில் என்ன அப்படின்னா நம்மளோட பேக் அந்த பட் ஏரியாவுக்கு வந்துட்டு தனியாக வந்து ஷேப் கொடுக்கறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. கீழே வந்து கொஞ்சம் டைட்டாக
அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பெல்லி கீழே அடிவயிறு வந்து கம்மியாக தெரியறதுக்கு இங்கே வந்து ஒரு டைட்னஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கூட ஷேப்வேர் சாரிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செமையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இங்கே வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நான் சொன்ன அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு கல்யாணம் ஆனவங்க எஸ்பெஷலி வந்து ரொம்ப நேரம் இது போடுற தவிர்க்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதர்வைஸ் இது வந்து உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழக தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவினை ஒட்டி திமுக சட்டத்துறை சார்பில் பேச்சு போட்டி. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ராகவா லாரன்ஸ் SJ சூர்யா நடிப்பில் ஜிகர்தண்டா 2 நவம்பர் 10 முதல். ஏன் நீங்கள் இதை பண்ணலன்னு கொஸ்டின் பண்ணுற மாதிரியான ஒரு ஒர்க்காக தான் இருக்குது.